உங்களுக்கு குதிங்கால் வலி இருக்கா? அதாவது இந்த குதிங்கால் வலி காலை கீழேயே வைக்க முடியாதவர்களுக்கு தான் இந்த பதிவு. குதிங்கால் வலி வந்துருச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கீழே வைக்க முடியாது. அப்படி ஒரு வலி வலிக்கும். முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். நாம நினைச்சுப்போம் இது வயது சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். ஸோ நமக்கு வயசாயிடுச்சு அதனாலதான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. அதாவது நம்ம உடம்புல எலும்பு பலவீனமா இருக்கும். டென்ஷன் பிளஸ் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வலி வரும். ஸோ ஒரு 7 நாள்ல நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி குதிங்கால் வலி வராம பாதுகாக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது குதிங்கால் வலி ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலுக்கு அடியில பாத்தீங்கன்னா பிளாண்டர் ஃபாசியா அப்படிங்கிற ஒரு கடினமான திசு இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலுக்கு பின்னால இருக்கு இல்லையா, அந்த குதிங்கால் அங்க இருந்து விரல் வரைக்குமே இந்த திசு இருக்குங்க. வெயிட் அதிகமானா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா இந்த வலி நமக்கு நிச்சயமா வரும். நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி கெண்டைக்கால்ல எல்லாம் சதைகள் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இந்த ஃபாக்சியாங்கிற திசுக்கள் அதிகமா இழுக்கப்படும். அதனாலதான் நமக்கு காலையில தூங்கி எந்திரிச்ச உடனேயே இந்த கால் வலி குதிங்கால் வலி அதிகமா வருது. ஸோ இந்த குதிங்கால் வலியை சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமா சரி பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அது என்னலாங்கிறதே பார்த்துடலாம். ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணியை நிரப்பி ஃப்ரீசர்ல போட்டுருங்க. அதை ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐஸா இருக்கும் இல்லையா, அப்ப எடுத்து உங்க காலுக்கு கீழே நல்லா ஒரு 5 நிமிஷம் லைட்டா அதை அழுத்தம் கொடுத்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் குறையும், ஃபாஷியா ரிலாக்ஸா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய காலில் இருக்கிற விரல்களை லைட்டா மேல தூக்கணுங்க. நல்லாவே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் அதை நீங்க மேல தூக்கி கீழே விடும்போது ஒரு 15 முறை இந்த மாதிரி செய்யுங்களேன். உங்களுடைய காலில் இருக்கிற பிளாண்டர் ஃபாசியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரியே செவத்துக்கு முன்னாடி நின்னுக்கோங்க. அந்த செவத்துக்கு முன்னாடி நின்று உங்களுடைய முன் கால்களை அழுத்தம் கொடுத்து பின் கால்களை லைட்டா தூக்கி, அதாவது நம்ம கெண்டைக்கால் இருக்கும் இல்லையா, அந்த சதைகளை டைட் பண்ணணும். அப்படி நம்ம டைட் பண்ணி அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுடைய அந்த ஹீல் ஃபாசியான்னு சொல்லுவோம்ல, அது சரியா வரும். அதாவது அதிகமா உற்பத்தி ஆகும். அப்ப நமக்கு அந்த பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். இதை நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்குண்டான பிக்கும் கொடுத்துறோம். அதை பார்த்து நீங்க அழகா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரியே தரையில ஒரு டவலை போட்டுருங்க. அந்த டவலை உங்க கால் விரலால போட்டு நம்ம இழுப்போம் இல்லையா, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க நல்ல கால் விரல்ல தூக்கி எடுத்து கீழே விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விரல்கள் தசைகள் எல்லாமே டைட்டா இருக்கும். அதே மாதிரியே அந்த ஃபாசியான்னு சொல்லுவோம்ல, அது அதிகமாக நமக்கு சர்க்குலேஷனாக கிடைக்கும். பெட்ல நம்மளுடைய காலை ஒரு 5 நிமிஷம் நல்லா தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். ஸோ இது பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும்போது நம்மளுடைய வலிகள் எல்லாமே குறைஞ்சி போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டும் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா வெதுவெதுப்பாக சூடாக்கி குதிங்காலில் வலி வர இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்க. நல்லா நீங்கள் அதை பண்ணணும். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் அதை நல்லா பொறுமையாக பண்ணுங்க. அழுத்திலாம் தைக்கக்கூடாது. மசாஜுங்கிறது பொறுமையாக பண்ணுறது தான். பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாசியா இருக்கு இல்லையா, அது அழகாக ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரியே முக்கியமான விஷயம், ரோடு இருக்கு இல்லையா, ரோடு இல்லைன்னா மணல் இல்லைன்னா புல் தரைகள், இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய பாதங்களை நல்லா அழுத்தம் கொடுத்து நடக்கணும். அப்போ ரொம்ப ரொம்ப நம்மளுடைய பிளட் எல்லாமே நல்ல ஃப்ளோ ஆகும். அதே மாதிரியே நரம்புகள் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும். இதனால நமக்கு எந்த விதமான வலி இருந்தாலுமே குறைஞ்சிரும். ஸோ இதுவும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். முடிஞ்சா உங்க வீட்டுல மணல் கிணறு இருந்துச்சு அந்த மணல்ல நடங்க. இல்லை அப்படின்னா ரோடு தான் இருக்கு அப்படின்னா ரோடை இல்லைன்னா வாசல்ல காரை போட்டுப்போம் இல்லையா, அது ஏதாவது ஒண்ணுல நீங்க வெறுங்காலில் நடக்கணும். புல் தரைகள் இருந்தா புல் தரைகள்ல நடந்துருங்க. இது உங்களுடைய வலியை ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ குதிங்கால் வலிங்கிறது லைஃப் லாங் இருக்காது. அது சடனா தான் வரும். ஓவர் வெயிட்டு கூடவே கெண்டைக்காலில் நம்மளுடைய இந்த பிளாண்டர் ஃபாசியா சொன்னோம் இல்லையா, இது நமக்கு குறைஞ்சாதான் நமக்கு இந்த வலியெல்லாம் வரும். ஸோ சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்த வலியை நாம சரி பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி. மறக்காம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.